ரஜினி சாருக்கு வந்து லோகேஷ் வந்து ஒரு 3 ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கிறதாவும் அதில் ஒரு படம் அவர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. கமலுக்கு ரஜினிக்கும் இப்போ டேம்ஸ் வந்து இது ரெடிச்சிட்டு இருக்கு. கதையை ரெடி பண்ணு, ரஜினி சார்கிட்ட சொல்லு, அவர் கதையை பிடிச்சிருந்தா நீ டைரக்டர், பிடிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாங்கிறதா கமல் வந்து லோகேஷ். சிம்பு பண்ணக்கூடிய படம் ஒரு கேரக்டர், வாழ்ந்த ஒரு கேரக்டர். அன்பு வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிட்டா இப்போ அரசன் அவர் ஈக்குவலாக இருக்கும்போது அரசன் வந்து வெளியில் வர்றான், அன்பு இல்லாத இடத்துக்கு அரசன் உள்ளே வர்றான், அங்கே சில சம்பவங்கள் நடக்குது. அப்போ எல்லா பெரிய டைரக்டருமே நீங்கள் பெரிய பேசக்கூடிய படமாக நீங்கள் தரலை. சம்பளம் மட்டும் 25 கோடி 50 கோடி வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறீங்க. அடுத்து எத்தனை ஹீரோக்கள் இருக்காங்க உங்களுக்கு? நீங்கள் ஏன் ஒரு ஸ்டார் வந்து அந்த ஸ்டேஜில் உள்ள ஹீரோவே நீங்கள் பார்க்குறீங்க? அதான் சார், இது அப்படியே நம்ம வந்து தீபாவளி ரிலீஸ் படங்கள், தீபாவளிக்கு ஒரு ரிலீஸை சொல்லாமல் டப்புன்னு இறங்கி பண்ணது வந்து கருப்பு படத்தோட அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் கேட்டிங்களா சார்? எப்படி சார் இருக்குது? பார்த்தேன். செட்டு நல்லா போட்டிருக்காங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. குரூப் நிறைய டான்ஸர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கருப்பில் வந்து படம் பேர் தான் கருப்புன்னா போட்டு காஸ்டியூமு ஃபுல்லாக கருப்பு தான். பட் ஓகே, நல்ல ஓரளவு இருக்குது. இன்னும் இந்த மியூசிக்கு சாயபங்கர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஒருவேளை நம்ம ஃபுல் பிக்சர் நம்ம பார்க்கும்போது அது மேபி ஒரு வேளை இந்த நல்லா இருக்கலாம். நான் இந்த நேரத்தில் திரும்பி பைசனுக்குள்ளே போகிறேன். மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன் நினைக்கிறேன், பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். வேறு லெவலில் இருந்துச்சு, வேறு லெவல். ஆர்ஆர்லாம் பிச்சிருக்காரு படத்தில். நீங்கள் அதாவது நீங்கள் ஆடியோவில் கேட்டிங்கன்னா சாங் சுமாராக தெரியும், நீங்கள் படத்தில் நீங்கள் வந்து விஷுவலோட பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கண்ணு கலங்க வைக்கிறாரு, அப்படி ஸ்க்ரீன் நகர விட மாட்டேங்கிறாரு. அவ்வளோ அருமையாக பாட்டு போட்டிருக்காரு உங்களுக்கு அதை. ஸோ எல்லா பேரும் பார்க்குற அளவுக்கு ஒரு சாங். பட் இங்கே அப்படியே திருப்பினீங்கன்னா சாய்பங்கர்கிட்ட ஒருவேளை அவருக்கு ஃபஸ்ட்டு படம் டியூட் ரிலீஸ் ஆகிருக்கு, அதுவும் சுமார் தான், ஒரு சாங் நல்லா இருக்குது. இதில் ஓரளவு இனி வந்து கிட்டத்தட்ட 9 கூட கையில் வச்சுருக்கார். பட் இந்த விமர்சனங்களுக்கு இல்லாமல் அடுத்து நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அது ஓரளவு ஓகே, பார்க்குறது மாதிரி இருக்குது சார். சார், ஜனநாயகன் ஏற்கனவே வந்து 9ஆம் தேதி ஜனவரி 9 துண்டு போட்டு வச்சிட்டாங்க 2026. ஆனால் வந்து கருப்பு படம் இப்போ வந்து அந்த டேட்டுக்கு இறங்கும், கன்ஃபார்மாக இறங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், ஷோராக அந்த கிளாஷ் இருக்கா சார்? இல்லை, இதில் ஒரு சின்ன குழப்பம் மூடிக்கிட்டே இருக்குது சார். ஏற்கனவே நம்ம சேனல்லே பேசியிருக்கேன். ஜனநாயகன் வந்து ஜனவரி 9 விட கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணலாம், ஏன்னா இந்த கரூர் மக்களுடைய அந்த சில சம்பவங்கள்லாம் தெளிவுபடுத்திட்டு வரலாம் அப்படின்றதுக்காக எல்லா ப்ரோக்ராமே தெளிவு வச்சார் விஜய். ஃபஸ்ட்டு சிங்கிள் உட்பட எஸ், எல்லாத்தையுமே தெளிவு வச்சார். மலேசியா ஆடியோ லஞ்ச் தெளிவு வச்சார், படம் ரிலீஸே தெளிவு வச்சார். அப்போது ஜனநாயகன் படம் 9th ரிலீஸ்ன்றதுனால தான் கருப்பு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் கருப்பு வச்சோல்லாம் இப்போ நேற்று. அது இல்லாமல் அப்படியே ஜனவரிக்கு போனாங்க. விஜய் படம் வருது, சிவகார்த்தியன் படம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக் இவங்க தள்ளிட்டு அப்படி ஏப்ரல் 14 போனாங்க. இப்போது விஜய் படம் கொஞ்சம் தள்ளி போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை பேசப்பட்டு இருக்கு. அதனால் ஏன் ரொம்ப தள்ளணும், ஏப்ரல் 14 3 மாதம் வரைக்கும், இப்போ அந்த டேட் பீரியடில் உள்ளே வரலான்னு சொல்லி அவங்க உள்ளே வரலான்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜனநாயகன் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுமா இல்லை ஏப்ரல் தள்ளுமா அப்படின்னு சின்ன கன்ஃபியூஸ். ஒருவேளை ஓகே ஜனநாயகன் ஜனவரி ரிலீஸ் இல்லைன்னா அந்த பக்கம் சூர்யா படம் கருப்பு கண்டிப்பாக உள்ளே வரும். பட் இது இன்னும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸில் இருந்துகிட்ருக்காங்க. பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும் எது வருது வரலைங்கிறது. சார், ரஜினி சாருக்கு வந்து லோகேஷ் வந்து ஒரு 3 ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கிறதாவும் அதில் ஒரு படம் அவர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. நீங்கள் தான் வந்து அவர் அந்த கூலி படத்தோட ஸ்கிரிப்டில் அவர் இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. நம்மளோட இன்டர்வியூஸ்லையுமே அந்த ரெகுலராக சொல்லுவீங்க. இப்போ ஒரு 3 ஸ்கிரிப்டில் மறுபடியும் ஒரு வாய்ப்பு அவர் கொடுப்பாரு சார் ரஜினி சார்? இல்லை சார், அவருக்கு இனி கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் லோகேஷ்க்கு. நான் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் கூலி நல்ல கதையோடு சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் இது வந்து கேட்கவே வேணாம், கதையே சொல்ல வேணாம், நீங்கள் தான் அடுத்த டைரக்டர் ரஜினி சாரே சொல்லியிருப்பார். ரஜினி சார் டைரக்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணலேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஏர்போர்ட் இன்டர்வியூ கொடுத்துட்டு போகும்போது. அப்போது நீங்கள் ஒரு படம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் எதுவுமே இல்லாமல் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அந்த படம் 509 கோடி கலெக்ஷனுக்கும் ஒன்லி ரஜினி சார் மட்டும்தான். திரும்ப அதான் சொல்லுவேன் நான். பட் அவர் மட்டும் இல்லைன்னா அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு அதை. ஸோ அப்படியே ஒரு கதைக்களத்தோடு நீங்கள் கொடுத்த கூலியை திரும்பி ஒரு படம் ரஜினி சார் வச்சு பண்ணுற வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% கிடையாது. கண்டிப்பாக ரஜினி சார் கொடுக்க மாட்டார். பட் கதை ஏற்கனவே ஒரு கதை லைட்டாக ஒரு லைன் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு கதையை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. கமல் வந்து லோகேஷை வச்சு தான் பண்ணணும்னு அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. ரஜினி சார் டைரக்டர் முடிவு பண்ணலன்ட்டார். அப்படிங்கும்போது கமலுக்கும் ரஜினிக்கும் இப்போ டேம்ஸ் வந்து இதில் அடிச்சிட்டு இருக்கு. லோகேஷ் தான் சொல்லி கமல் சொன்னார்னா கண்டிப்பாக ரஜினி இந்த பேக் அடிப்பார். இல்லை நீங்கள் நல்ல டைரக்டர் கதையோடு வந்ததுன்னா ரஜினி சார் ஓகே சொன்னால் கமல் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இது வந்து பெரிய 46 வருட மிகப்பெரிய ஒரு கனவு இது.
அந்த கமல் வந்து கொஞ்சம் ஓகே ரஜினி சார் சொல்கிறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணார்னா அது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எந்த டைரக்டர் உள்ளே வருவாங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைரக்டர் பேர் அடிபட்டிருக்கு. இப்போ லோகேஷ் இல்லைன்னு சொன்னதுனால இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைரக்டர்ஸ் வந்து 2 பேருக்கு கதையை ரெடி பண்ணிட்டு க்யூவில் 1 2 3 வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்கு அது போகணும்னு தெரியாது. இவர் கமல் சொன்னது என்னென்னா, நீ ஒரு கதையை ரெடி பண்ணு, லோகேஷ்ட சொல்லியிருக்காரு. கதையை ரெடி பண்ணு, ரஜினி சார்கிட்ட சொல்லு, அவர் கதையை பிடிச்சிருந்தா நீ டைரக்டர், பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாங்கிறதா கமல் வந்து லோகேஷ்ட பர்சனலாக சொல்லியிருக்காரு. இப்போது ரஜினிக்கும் கமலுக்கும் 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஆல்ரெடி சொன்ன கதை தான், இது இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லி வெயிட்டிங்கில் வச்சுருக்காரு. பட் அதுக்குள்ளே போக மாட்டேன். 2 பேருக்கு ஏற்ற கதை அது கிடையாது. ஒன்று ரஜினி சார் கேட்ட கதை. அதனால் என்னை பொறுத்த மட்டுமே லோகேஷ்க்கு இந்த வாய்ப்பு வந்து 100% மீண்டும் வராதுன்னு தெளிவாக சொல்கிறேன். சார், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அக்டோபர் 2 நெருங்கிட்டோம். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது இந்த வருஷம். இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இயர் தமிழ் சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது சார். 2026 கூலி, ஒரு கூலி படம், அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகனே, லைக் ஜனநாயகம் மட்டும்தான் பொங்கல்னு சொன்னாங்க, கருப்பு, நிறைய பெரிய பெரிய படங்கள், ரெட்ரோ, இந்த மாதிரி நிறைய பெரிய படங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அதெல்லாம் பூர்த்தி பண்ணிச்சா சார் இந்த வருஷம்? இல்லை, ஓரளவு சொல்லலாம் சார். பெரிய அளவில் வந்து சொல்லிக்கிறது மாரியான படங்கள் பெரிய அளவில் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் அடிச்சுட்டு இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து 850 கோடி கிராஸ் பண்ணி போது, ஒரு வாரத்தில் வந்து 1000 கோடி கிராஸ் பண்ணிட்டு போயிடும். பட் அது கன்னட படம், ஓகே. பட் நம்ம லிஸ்ட்டில் தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் கேட்டது மாதிரி பெரிய லெவலில் நம்மளோட மைண்டுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே உட்காந்துதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னா அது என்னால் சொல்ல முடியாது. பட் அதுக்கு முழுக்க டைரக்டர்ஸ் மட்டும்தான் காரணம். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் உங்களை நம்பி வர்றாங்க, வாய்ப்பு தர்றாங்க. அப்போ நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும். அப்படி பார்த்தா சங்கர் தக்க வச்சுக்கல, சிறுத்தை சிவா பண்ணலை, அந்த ஏஆர் முருகதாஸ் பண்ணலை, இந்த லோகேஷ் கனகராஜ் பண்ணலை. எல்லா பெரிய டைரக்டருமே நீங்கள் பெரிய பேசக்கூடிய படமாக நீங்கள் தரலை. அது காரணம் உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இல்லை. சம்பளம் மட்டும் 25 கோடி 50 கோடி வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ ரசிகர்களை ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க, தமிழ் திரையுலகத்தை ஏமாத்துறீங்க, நடிகர்களை ஏமாத்துறீங்க, எல்லாத்தையும் வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னா டைரக்டர் தான் நான் சொல்ல முடியும் சார். நான் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் இந்த 2025 படங்கள் அமையலை சார். 2025 அமையல. பட் நிறைய சின்ன படங்கள் தமிழ்லேருந்து பெருசாக ஜெயிச்சதில்லை சார் இந்த வருஷம். குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, அதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம் தானே சார்? நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் பெரிய ஹீரோலாம் கொடுத்து நீங்கள் இந்த 1000 கோடி கனவுலாம் சிதைச்சிட்டீங்க. நான் அவர்களை மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து, டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தனு, குட் நைட்டு எல்லாமே டைரக்டரோட பெரிய டேலண்டில் வந்து ஜெயிச்ச படங்கள் தான். 5 கோடி 6 கோடியில் எடுத்து கிட்டத்தட்ட 50 கோடி 100 கோடி வரைக்கும் சம்பாரித்த படங்கள். அது மறுப்பதற்கு இல்லை. நான் பேசுகிறது பெரிய ஹீரோக்கள் கொடுத்து நீங்கள் பெரிய ஸ்டார் டைரக்டர்னு சொல்லி அந்த முத்திரை குத்தப்பட்டவர்களை மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இவர்களுக்கு அடுத்து வாய்ப்பு கொடுங்க. இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இப்போ சொல்ல எழுதி வச்சுங்க, ஃபஸ்ட்டு படம் மட்டும் தெளிவாக கொடுக்கணும். சின்ன ஹீரோக்கள் தான் லாக் பண்ணாங்க. நீங்கள் எடுத்தோடனே பெரிய ஹீரோ தரமாட்டாங்க. அப்போ நீங்கள் அடுத்து பெரிய ஹீரோக்கள் கிடைக்கும் போது நீங்கள் ஹீரோ மாசுன்னு சொல்லி நீங்கள் 4 ஃபைட் வைப்பீங்க, 4 சாங் வைப்பீங்க, கிளாமர் வைப்பீங்க, படம் வந்து கதையை சுமாராக கொடுத்துட்டு போயிடுவீங்க. அந்த தவிர இந்த லோ பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஹீரோ கிடைக்கட்டும், நீ கதை அம்சோட வந்து நீங்கள் ஹீரோ வச்சு பண்ணுங்கள், இது எல்லாருக்குமே கிரெடிட்டாக வரும். அதுதானே சொல்ல வந்தேன். நான் ஒரு கேள்வி வந்து கேட்கணும்னு நினச்சேன் சார். ரொம்ப நாளாக என் மைண்டில் இது ஓடிட்டே இருக்குது சார். முதல் படம் ஒரு இயக்குனர், இப்போ நம்ம கடைசி கேள்வியில் நீங்கள் சொன்ன படங்களில் இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஏதாவது ஒரு பெரிய டேரக்டரோ பெரிய ஹீரோட அவங்க ஒரு படம் கமிட் ஆகிறதா ஒரு பூஜை ஸ்டில்லோ இல்லை வந்து ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ வரும் சார். பட் அவங்களோட அடுத்த படம் வந்து ரொம்ப டிலே ஆகி வரும், இல்லை அந்த படம் வந்து இன்னும் ஸ்கிரிப்டிங்கில் இருக்காங்க, இல்லை வந்து இன்னும் கதை இதுவாகலை அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்கும். அப்படி பார்த்தனாலே நிறைய டேரக்டர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கும் 2வது படம், அந்த ஃபஸ்ட்டு படம் இட்டு கொடுத்த டேரக்டர்ஸ்க்கு ஏன் சார் இந்த நிலைமை? அது காரணம் வந்து ஸ்டார் வேல்யூ பார்க்குறாங்க. திரும்ப நான் தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து கண்ணும் கொள்ளையெடுத்தார் தேசிங் பிரேசா பண்ணிங்கன்னா சூப்பர் ஹிட் படம் கொடுத்தார். செம்ம படம் சார். நீ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். இதுவரை கோவிடுக்கே முன்னாடி சார். அதுதான் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன் நீங்கள் அடுத்த படம் பண்ண முடியல? உங்களுக்கு ரஜினி சார் கூப்பிட்டு தேசிங்க பெரியசாமியை பாராட்டினா, நேரில் கூப்பிட்டு கண்ணும் கொள்ளையெடுத்தில் படம் பார்த்தேன், பிரமாதம் பண்ணியிருக்கப்பா நீன்னு சொல்லி சொன்னவர். நீங்கள் அடுத்து நீங்கள் துல்கர் சல்மான் வச்சு பண்ணீங்கல்ல, அடுத்து எத்தனை ஹீரோக்கள் இருக்காங்க உங்களுக்கு? நீங்கள் ஏன் ஒரு ஸ்டார் வந்து அந்த ஸ்டேஜில் உள்ள ஹீரோவே நீங்கள் பார்க்குறீங்க? அதான் டிலே. இல்லைனா இது கடையில் நீங்கள் 2-3 படம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் உங்களை நம்பி படம் போகிறதுக்கு இந்த ப்ரொடியூசர் இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் சூப்பர் ஹிட் கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் நார்மலான வந்து ஒரு ஹீரோ வச்சு நீங்கள் படம் பண்ணலாம் இல்லையா? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இல்லை?
எடுத்தோன்னு அடுத்து ஸ்டாரில் போகணும்னு நினைக்கும் போது தான் இங்கே இவங்க கீழே விழுறாங்க. 5-6 வருஷமாக வந்து தேசியம் பெரியசாமி பண்ணலை. இப்போ பண்ணலாம்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா சிம்பு படம் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் அது மாற்றம் இல்லை. ஆனால் அதுவும் இன்னும் 2 வருஷம் ஆகுமே உங்களுக்கு. அவர் இந்த லைனப்பில் 4 படம் வச்சுருக்காரு. 3 படம் முடிச்சுட்டு தான் 4வது தான் இந்த படத்துக்குள்ளே வர்றாரு அவர். அப்போ இன்னும் 2 வருஷம் ஆகுமே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு படம் பண்ணும்போது 8 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? நீங்களே மக்கள் மறந்துடுவாங்க, ப்ரொடியூசர் மறந்துடுவாங்க சார். டைம் மாறிக்கிட்டே இருக்குது. காரணம் நீங்கள் வந்து ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணுறீங்க, ஸ்கிரிப்டில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அந்த படம். சரியா? டூரிஸ்ட் ஃபேமிலியில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் தான் ஜெயிச்சிச்சு. அவர் அடுத்த ஹீரோ அவரு பண்ணுறாரு. அப்படி பார்த்தோம்னா நீங்கள் சசிகுமார் வச்சு நீங்கள் இட்டு கொடுத்து 100 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டார் வேலைக்கு போகலாம்ல. அவர் போகலை. ஸோ அவர் மேலே கான்ஃபிடென்ட்டு கண்டிப்பாக. ஸோ கதை மேலே இருக்கு அவருக்கு. ஆனால் நீங்கள் கேட்டது மாதிரி இந்த டைரக்டர்ஸ் ஏன் கேப் உழுது அப்படின்னா, நீங்கள் ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து வந்து பெரிய நடிகர் வரிசையில் போய் கீழே கை கட்டி நிற்கிறீங்க. ஏன் நிற்கிறீங்க? உங்களுக்கு திறமை ஜெயிச்சு காமிச்சிட்டிங்கள. அந்த ஹீரோ உங்களை கூப்பிட்டு வாப்பா வா உட்காரு கதை சொல்லு படம் பண்ணணுன்னு அவங்க சொல்லணும் சார். அப்படி தான் மாரி செல்வராஜுக்கு ஃபஸ்ட்டு படம் பரியேறும் பெருமாள் சூப்பர் ஹிட் கொடுத்த உடனேயே தனுஷ் கூப்பிட்டு அடுத்த படம் பண்ணலாங்கிறாரு. அடுத்த பின்னர் கர்ணன் பண்ணுறாரு. ஸோ அதுவும் ஹிட்டு. சரியா? அந்த மாதிரி நீங்கள் டைரக்டர்ஸ் தான் சார். இது ரஜினி சாரே பார்த்தா சார், அப்படி பார்த்தா அந்த லிஸ்ட்டில் அதிகமாக நான் அந்த செகண்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் உட்கார வச்சிருக்கிறதே தனுஷ் சார் தான் சார். அவர் தான் வந்து தமிழரசன் பச்சை முத்து அவரோட அடுத்த படம் அவர் தான் பண்ணுறாரு. இவர் ராஜ்குமார் பெரியசாமி அமரன் பெரிய ஹிட்டு அடுத்த படம் அவர் தான் பண்ணுறாரு. மாரி செல்வராஜோட அவர் ஒரு படம் பண்ணுறாரு. இதெல்லாம் எப்போ பண்ணி முடிப்பார் சார்? அதுதான் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தனுஷ் டேட்டு 2 வருஷம் தருவாருன்னு சொல்லிட்டா நீங்கள் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு போங்களேன். எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க இல்லையா? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நம்ம ஏன் தனுஷ் பின்னாடியே போகிறீங்க? தனுஷ் கூப்பிட்டு கொடுக்குறாரு. எப்போ கொடுக்குறாரு? அப்பா ஒரு 2 மாதத்தில் உனக்கு டேட் தர்றேன், நீ படம் பண்ணு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். 2 வருஷம் கழிச்சு தரேன், 2 வருஷம் வரை நீங்கள் வெயிட் பண்ணுறது அர்த்தமே கிடையாது. அதுதான் டைரக்டர் யோசிக்கணும்னு சொல்ல வரேன் நான் சார். அதை திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் நம்ம. அதை அதனால் இந்த ஃபஸ்ட்டு படம் ஹிட் கொடுத்தவங்க அடுத்து ஸ்டார் வேலிக்குள்ளே போகாமல் நீங்கள் அடுத்த ஒரு ரேஞ்சில் உள்ளவங்களை படம் பண்ணி நீங்கள் அடுத்து ஜெயிச்சிங்க அப்படின்னா அவங்க பிஸி ஷெட்யூலில் கூட டேட்டை பிரித்து ஒரு 10 நாள் உங்களுக்கு தருவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன் சார். நம்ம வந்து பைசன் பற்றி விரிவாக பேசியிருந்தோம். இப்போது இன்னொரு பக்கம் வந்து அரசன் படம் வரது போது அதில் வந்து எப்படி தென் மாவட்டங்களில் இருந்த A+ ரவுடிஸை பற்றின ஒரு கதையோ, இந்த பக்கம் வந்து அரசனில் வந்து அந்த கதை, அதாவது அந்த கேரக்டர் சிம்பு அவர்கள் பண்ணுற கேரக்டர் வந்து மயிலை சிவகுமார் அவர் தான் வந்து அந்த ரோலை பண்ணுறாரு அப்படின்ற அந்த கேரக்டர் தான் இவர் பண்ணுறாரு. அவர் தான் அந்த புக்கு எழுதி கொடுத்தது. ஏற்கனவே அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஒரு 80 பேஜஸ் நோட் எழுதி கொடுத்துருந்தேன், அதுலேருந்து ஒரு கேரக்டர் தான் அந்த மாலைக்கண் செல்வம் இதெல்லாம் வந்து வச்சதா இவர் சொல்லியிருந்தார், வட சென்னை எல்லாமே. ஸோ அதானா சார்? ஆக்சுவலாக நீங்கள் ரவுடிசம்னு சொன்னீங்க. பைசன் படத்தில் காமிச்சா 2 பிரிவினருக்கு சமூகத்தில் ஏற்பட்ட அந்த விரிசல் தான் காரணமே தவிர அவங்க 2 பேருமே ரவுடிசம் கிடையாது. அது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பேருமே வந்து சமூகத்தில் சேர்ந்தப்பட்டவர்களில் கீழே உள்ள தூக்கி விட்டு நம்மளும் வேறவா போகணுங்கிற நோக்கத்தில் இருந்தவர் தான் அந்த பாண்டியராஜ் கேரக்டர். அந்த கந்தசாமி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய வந்து கோட்டீஸ்வரர் அந்த கேரக்டர். ஸோ அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தப்பட்டவர்களில் ஏற்கனவே ஒரு 2 தலைமுறையாக இருந்த அந்த பகையை தான் அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க தவிர மற்றவர்கள் சம்மந்தப்படுத்த மற்றவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லை அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரவுடிசத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. அவங்களுக்கும் அந்த இமேஜ் அந்த ஈகோ கிளாஸ் ஆச்சு அதுதான். பட் அரசன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர், ஒரு இப்போ நீங்கள் இந்த சொன்ன லிஸ்ட்டில் வேணால் வரலாம், ஆனாலும் அது ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை, கலக்கின ஒரு குரூப். இப்போது நம்ம வெற்றிமாறன் அவர்களை ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது பொல்லாதவன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணும்போது அந்த கேரக்டருக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் வந்து விசாரிக்கும் போது அதெல்லாம் கேட்டு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கிடையில் ஒரு ரியல் சம்பவத்தை பற்றி சொல்லும் போது தான் அவர் வெற்றிமாறனுக்கு பிரமாதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் ஃபுல்லாக பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன 80 பேஜஸ் இல்லை, ஏகப்பட்ட பேஜஸ் கதைகள் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட்டுக்குள்ள கதையை வந்து வெற்றிமாறன் கையில் வந்தாச்சு. இப்போ 3 பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. வட சென்னை 1 தனுஷ் பண்ணிட்டாரு, ஒரு 2 பண்ண போகிறாரு. இப்போ அரசன் அது பார்ட்டு 2 எடுத்துக்கலாம், நீங்கள் பார்ட்டு 3 எடுத்துக்கலாம். 3 படம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் 2 கதை உள்ளே வச்சுருக்காங்க. இப்போது அந்த கேரக்டரில் இருந்ததை சினிமாட்டிக்காக ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மாற்றி கமர்ஷியலாக வெற்றிமாறன் பண்ணார். அது ரியல் சம்பவம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சிம்பு பண்ணக்கூடிய படம் ஒரு கேரக்டர், வாழ்ந்த ஒரு கேரக்டர், அதை தான் சிம்பு எடுத்து பண்ணுறார். அன்பு வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிட்டால் இப்போ அரசன் அவருடைய ஈக்குவலாக இருக்கும்போது அரசன் வந்து வெளியில் வர்றான். அன்பு இல்லாத இடத்துக்கு அரசன் உள்ளே வர்றான். அங்கே சில சம்பவங்கள் நடக்குது. அப்போ அன்பு ஆட்டம் முடிஞ்சு உள்ளார இப்போ அரசன் ஆட்டம் செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ ஆரம்பிக்க போகுது.
இதுதான் கதைக்களம், ஒரு ரியல் சம்பவம். இதை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. சிம்பு வந்து பிரமாதமாக வந்து அந்த ப்ரோமோ 5 நிமிஷம் பார்த்தாலே இந்த யூத் கட்டப்பில் மனுஷன் தீயா விளையாடிருக்காருன்னு சொல்ல முடியும். இது ராயபுரம் காசிமேடு தான் லைவ் லொக்கேஷனில் பண்ணுறாங்க. இதற்கு அடுத்து இந்த நவம்பரில் செட்டுக்குள்ளே வர்றாங்க. டிசம்பர் வரைக்கும் போகுது. டிசம்பருக்கு அப்புறம் மாதம் ஒரு 15 நாள் தர்றாரு. ஏற்கனவே நீங்கள் அப்டேட் ஒன்று கேட்டிங்க. 15 நாள் பண்ணுறாரு. உங்களுக்கு அடுத்த பிப்ரவரி மார்ச் வரைக்கும் ஷூட்டிங் போகுது. ஏப்ரலோட படம் முடியுது. உங்களுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் படம் ரிலீஸ் ஆகிடும். 3 மாதத்துக்குள்ள நெக்ஸ்ட் இயர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ரிலீஸே இல்லை சார். ஸோ அது ரிலீஸ் ஆயிருமா சார் அந்த டைமில்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த படம் வந்து ஏற்கனவே வெற்றிமாறன் வந்து கமிட்மெண்ட்டோட தான் உள்ளே வந்திருக்கார். 6 மாதம் தான் இதனுடைய ப்ராசஸ். 6 மாதத்துக்கு அப்புறம் நான் இந்த படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ரொடியூசர் தானுக்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்கியூமெண்ட் பண்ணி பேசிட்டு 3 மாதம் ஷூட்டிங்கு, 3 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ், 6 மாதங்கள் கிரியேட் பண்ணி என்னை வெளில போகணும் சார்ன்ட்டார். ஒரு அடுத்த படத்துக்கு போகிறார் இப்போ. ஸோ இது கண்டிஷன் பேசிக்கில் தான் வந்து இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சிம்புவும் நீங்கள் வந்து ராஜ்குமார் படம் பார்க்கிங் ரைட் பண்ண வேண்டிய படம் தான். அவர் கொஞ்சம் இந்த படம் கமிட் பண்ணதால அந்த படத்தை தள்ளி வச்சிருக்காரு சிம்பு. இப்போ அதனால் இவர் இப்போ ஃப்ரீயாக இருக்கார். இப்போ சிம்பு கிட்ட 2 மாதம் சும்மா இருக்கார் சார் இந்த படத்துக்காக. வேறு படம் கமிட் பண்ணோம்னு இதுக்குள்ளே வர முடியும்னு சொல்லிட்டு. இன்னொன்று அந்த இவர் ராம்குமார் படம் வந்து அந்த ப்ரொடக்ஷனும் டான் பிக்சர்ஸ் பிரச்சனையும் அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஈடி ரைட்லாம் வந்ததுனால ஆகாஷ் ப்ரொடியூசர் அவங்க கொஞ்சம் பிரேக் பண்ணாங்க. இப்போ அந்த பிரேக்கில் பண்ணும்போது தான் வெற்றிமாறன் குரூப்பில் சிம்பு பண்ணலான்னு சொல்லி உள்ளே வரார். இப்போ அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. இப்போ பண்ணலாம் போது கமிட் பண்ணிட்டார் சிம்பு. அதனால் இந்த படம் முடித்த உடனேயே அஸ்வத் மாரிமுத்து தான் பண்ணுறார் டிசம்பரில். அஸ்வத் மாரிமுத்து படம் முடித்ததுக்கப்புறம் தான் 3ஆவது படமாக ராஜ்குமார் பண்ணுறார். அதனால் சிம்பு 2 மாதமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கார். இனி தள்ளாது, லேட் ஆகாது படம். வெற்றிமாறன் எல்லாமே ஸ்கிரிப்டு ரெடி, ப்ரொடியூசர் ரெடி. ஏற்கனவே சின்ன பிரச்சனை போயிட்டு இருந்தது, அதை தானே கிளியர் பண்ணிட்டாரு. எல்லாமே ரெடியாகிட்டு இப்போ ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கிட்டாங்க. ஒரு 5 months தான் டியூரேஷன் படத்தினுடைய ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ், 6 மாதம். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் படம் ரிலீஸ் கன்ஃபார்மாக. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து சினிமா சம்மந்தப்பட்டு பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றது பார்ப்போம் சார். நன்றி சார்.